இந்த பதிவுல மூட்டு வலி, தாங்க முடியாத மூட்டு வலிங்க. சித்த மருத்துவத்துல வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம உடலையே ஆட்டி படைக்குதுங்க. இந்த மூட்டு வலிக்கு வாதம் அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாதம் அதிகரிக்கும்போது மூட்டுக்கள்ல அதிகமான பொதுவாகவே நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய 3 தோடங்களையும் சமநிலைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாதத்தை சமநிலைப்படுத்த ஒரு முக்கியமான தைல வகைய பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே மூட்டு வலி இருக்குன்னா, அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. இந்த மெனோபாஸ் டைம்ல தான் அதிகமான வலி இருக்கும். ஸோ மெனோபாஸ் டைம்ல நேச்சுரலாவே உடல்ல கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்படுது. இந்த கால்சியம் குறைபாட நிவர்த்தி செய்றதுக்கான உணவு முறைகள நம்ம சரியா பயன்படுத்தணும். ஸோ அப்படி உணவு முறைகள ரெகுலரா நீங்க எடுத்துக்க உடல்ல நல்ல மாற்றம் இருக்கும். ஆரம்பத்திலேயே வலி இருக்குன்னா, அதற்காக தைல வகைகளும், ஒற்றட முறைகளும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. தைல வகைகள வீட்டிலேயே நம்ம எளிமையாக செய்யக்கூடிய தைல வகை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். இந்த பதிவுல மூட்டு வலி, தாங்க முடியாத மூட்டு வலிங்க. சித்த மருத்துவத்துல வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் நம்ம உடலையே ஆட்டி படைக்குதுங்க. இந்த மூட்டு வலிக்கு வாதம் அதிகரிக்கிறது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வாதம் அதிகரிக்கும் போது மூட்டுக்கள்ல அதிகமான வலி. பொதுவாகவே நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடல்ல இருக்கக்கூடிய 3 தோடங்களையும் சமநிலைப்படுது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இந்த வாதத்தை சமநிலைப்படுத்த ஒரு முக்கியமான தைல வகைய பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த வகையில ஒரு முக்கியமான தைல வகைய பத்தி இந்த பதிவுல பார்க்க போறோம். அந்த தைலத்த ஈஸியா நம்ம வீட்ல எப்படி செய்யலாம்? எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ் அதாவது மூட்டு வலி தொடர்பான பிரச்சனைகள் இருந்து அதற்கான சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீன்ல இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஸோ பொதுவாகவே மூட்டு வலி இருக்குன்னா, அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேண்டாங்க. இந்த மெனோபாஸ் டைம்ல தான் அதிகமான வலி இருக்கும். ஸோ மெனோபாஸ் டைம்ல நேச்சுரலாவே உடல்ல கால்சியம் லெவல் குறைபாடு ஏற்படுது. இந்த கால்சியம் குறைபாட நிவர்த்தி செய்றதுக்கான உணவு முறைகள நம்ம சரியா பயன்படுத்தணும். ஸோ அப்படி உணவு முறைகள ரெகுலரா நீங்க எடுத்துக்க உடல்ல நல்ல மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். அது எந்த வகையான மாற்றம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொதுவா நம்ம உடல்ல நடக்கக்கூடிய இந்த வாதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எங்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்துது? மூட்டுக்கள்ல தான். உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, குனிஞ்சா நிமிர முடியல, டிஸ்க் பல்ஜ் இருக்கு, மூட்டுக்கள்ல நடக்கும்போது சத்தம் வருதுங்க. ஸோ இதுல எனக்கு சைனோவியல் ஃப்ளூயிட் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ அதனால எலும்பு ரொம்ப தேஞ்சிடுச்சுன்னு சொல்றாங்க. ஸோ மூட்டுக்கள்ல தேய்மானம் அதிகமா இருக்கு. ஸோ நீ ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரிலாம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆரம்பத்திலேயே வலி இருக்குன்னா, அதற்காக தைல வகைகளும், ஒற்றட முறைகளும் சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. தைல வகைகள வீட்டிலேயே நம்ம எளிமையாக செய்யக்கூடிய தைல வகை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். அதாவது கனப்பூண்டு தைலம் அப்படின்னு சொல்லுவோம். கனப்பூண்டு அப்படின்னு சொல்றது வாதத்தை குறைக்கக்கூடியது. 80 வகையான வாத நோய்கள் சித்த மருத்துவத்துல இருக்கு. இந்த 80 வகையான வாத நோய்களையும் குறைக்கக்கூடிய முக்கியமான ஒரு ரேர் ஹெர்ப் அப்படின்னே சொல்லலாம் இந்த கனப்பூண்டு. சரிங்க, இந்த கனப்பூண்ட நான் எப்படிங்க ரெடி பண்றது? இந்த தைலத்த நான் எப்படி ரெடி பண்றது அப்படின்னு சொல்றேன். இது நெறைய இடங்கள்ல சாலையோரங்கள்லயே இந்த கனப்பூண்டு அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ இத நம்ம சின்ன சின்ன இலைகளாக இருக்கும். முற்றிய இலைகள்ல கொஞ்சம் பெரிதாக இருக்கும். அதை எடுத்துட்டு நம்ம மூட்டு வலிக்கான தைலமாக செய்யலாம். கனப்பூண்டு அது முழுவதுமாக முழு தாவரம் கிடைச்சாலும் நம்ம எடுத்துக்கலாங்க. எனக்கு கனப்பூண்டு எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு சொன்னா, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. இல்ல இந்த தைலம் வேணும்னாலும் நம்மகிட்ட நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஏன்னா பல வருஷமா மூட்டு வலியால அவதிப்படுறவங்களுக்கு இது ஒரு ஸ்பெஷல் ஆயில் அப்படின்னே சொல்லலாங்க. ரெகுலரா இத எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? இதுல இந்த கனப்பூண்டு எடுத்துட்டு 1, 2 இடிச்சு அந்த மூலிகைய முழு செடியா இருந்துச்சுன்னா 1, 2 இடிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு முழு தாவரம் இருந்தாலே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். இதனோட ஒரு 5, 6 ஆமணக்கு இலைகள். ஸோ ஆமணக்கு இலைகள் அப்படின்னு சொல்லும்போது அந்த வாதத்தை முழுவதுமாக குறைக்கும். ஸோ வாதம் உங்க உடல்ல வாதம் அதிகமா இருந்துச்சுன்னா, அத நல்லா குறைக்கிறதுக்கு ஆமணக்கு இலை பயன்படுது. மூட்டு வலியினால அவதிப்படுறவங்களுக்கு ஆமணக்கு இலைகள எண்ணெய் விட்டு வதக்கி அது சூடா இருக்கும்போதே மூட்டுக்கல்ல வச்சு ஒற்றடம் போடுறது இன்றைக்கும் நம்ம வழக்குல இருக்குங்க. அதே மாதிரி எருக்கு இலைகள் ஒரு 2, 3. ஸோ எருக்கு இலையும் வாதத்தை போக்கக்கூடியது. இந்த குதிகால் வாதம்லாம் சொல்றோம் பார்த்தீங்களா?
அது சரியாகிறதுக்கு எருக்கு இலைகளை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ரெகுலராக எருக்கு இலைகளும் நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய வாதம் குறையும். ஸோ இதில் அந்த எருக்கு இலைகள் 2-3 இலைகளை எடுத்து சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்க போகிறோம் அப்படின்னா மஞ்சள். ஸோ மஞ்சள் ஒரு 50 கிராம், மஞ்சள் பொடியாக இருந்தாலும் சரி 50 கிராம், கருஞ்சீரகம் ஒரு 50 கிராம், கிராம்பு 50 கிராம். இந்த 3 மூலிகையோட மற்ற இலைகளெல்லாம் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சணும். ஸோ இதில் எந்தெந்த அளவுங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு தோராயமான அளவு இருந்தாலே போதுங்க. உங்களுக்கே தெரியும், ஒரு 100 கிராம் 150 கிராம் அளவுக்குள்ள இந்த இலைகளை எல்லாமே எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம நல்லெண்ணெய் 1 லிட்டர் அளவுக்கு விட்டு இதை நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஸோ காய்ச்சி எடுக்கும்போது அந்த தைலத்தோட நறுமணமே ஸ்பெஷலாக நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை நம்ம நல்லா மூட்டுக்கல்ல எப்போல்லாம் உங்களுக்கு மூட்டு வலி இருக்கோ, ஸோ உட்காந்து எந்திரிக்க முடியல, நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்க டாய்லெட்டில் கூட உட்காந்து எந்திரிக்க முடியலைங்க, அது இந்தியன் டாய்லெட்டோ வெஸ்டர்ன் டாய்லெட்டோ உட்காந்தாவே எந்திரிக்க முடியல, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டா சடனாக எந்திரிச்சு ஒரு 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னாலும் முடியல, மூட்டுக்கல்ல அந்த வலி இருக்குது. அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது, குதிகால் வலி இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறீங்க. இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு சரியாகணும்னாலும் ஸ்பெஷல் மெடிசன்ஸ் நிறைய நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெரிகோஸ் வெயின் சரியாகணும், குதிகால் வலி இருக்குது, மூட்டு வலி, ஷோல்டர் ஜாயிண்ட் பெயின், அதாவது எந்த வகையான மூட்டு வலியாக இருந்தாலும் இந்த தைலம், கணப்பூண்டு தைலம் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இதை நல்லா மூட்டுக்கல்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கணும். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். நிறைய பேருக்கு இந்த டிஸ்க் பல்ஜெல்லாம் இருக்கும், முதுகு தண்டுவட பிரச்சனை, ஸோ டிஸ்க் பல்ஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் இருக்குது, முதுகு தண்டுவடத்தில் டிஸ்க் பல்ஜ் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த தைலத்தை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுத்துக்கிட்டே வரணும். ஸோ ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, மூட்டு வலிகள் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதனோட சேர்த்து உணவு முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது சிறுதானிய வகைகள்லாம் நிறையவே நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நிறைய சிறுதானிய வகைகளை நீங்கள் எடுத்துக்கணுங்க. அதாவது குதிரைவாலி, சாமை, திணை, இது எல்லாமே நீங்கள் பயன்படுத்தும்போது அதிகமான இருக்கக்கூடிய அந்த உடல் வலி, மூட்டு வலி நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த தைலம் உடலில் இருக்கக்கூடிய அந்த வாதத்தை குறைக்கக்கூடியது, ஸோ வலிகளை குறைக்கக்கூடியது. ஸோ ரெகுலராக நீங்கள் இரவு தூங்கும்போதோ இல்லை மாலை நேரத்தில் உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ அப்போ இந்த தைலத்தை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய முடக்கருத்தான் கீரையை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ உணவாக முடக்கருத்தான், பிரண்டை, வல்லாரை, கீழாநெல்லி இது எல்லாமே பயன்படுத்தும் பொழுது உடலில் நமக்கு அந்த உஷ்ணம் அதிகமாகாமல் இருக்கும். ஸோ அதிகமான உடல் உஷ்ணம் நமக்கு வராமல் இருக்கிறதுக்கு தாராளமாக இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ இந்த உணவு முறைகளோட சில வகையான சிறுதானிய வகைகளும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ சிறுதானிய வகைகள்லாம் கேழ்வரகு, திணை, சாமை, முக்கியமாக இந்த மணிச்சம்பா அரிசி, பனிவரகு, ஸோ இந்த மாதிரி அரிசி வகைகளும் மில்லட்ஸும் நீங்கள் எடுத்துக்கும்போது மூட்டுக்கள் தேய்மானம், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய வலி நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுலேயே முக்கியமாக இந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து இது எல்லாமே சேர்த்து செய்யக்கூடிய கஞ்சி வகைகளும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கஞ்சி வகையை பயன்படுத்தும் போது உடலில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த வெப்பம் நமக்கு குறைந்து, வாதம் குறைந்து, வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். இதில் இப்போ நான் சொன்ன இந்த கொண்டைக்கடலை, பச்சை பயிறு, கருப்பு உளுந்து இது எல்லாமே சம அளவு எடுத்து நல்லா பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஹெல்த் மிக்ஸ் மாதிரி. இது கூட நம்ம வேறு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு அஸ்வகந்தா பொடி மட்டும் சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க. இதை தண்ணீரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஸோ கொதிக்க வச்சு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி குடிக்கும்போது மூட்டுக்கள் வலிமையாக இருக்கும். ஸோ மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வலிக்கு ஒரு முக்கியமான ஒரு அருமருந்து அது என்னன்றதை இந்த பதிவில் பார்த்தோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.